தமிழ் வணக்கம். 2 தவளைகள் சந்தித்துக் கொண்டன. ஒன்று கடல் தவளை, இன்னொன்று கிணற்றுத் தவளை. இந்த கிணற்றுத் தவளை கடல் தவளையிடம் கடல் எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. கடலை பற்றி நிறைய விஷயங்களை இந்த கடல் தவளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போ கிணற்றுத் தவளைக்கு ஒரே சிரிப்பு. கிணற்றை விட ஒரு பெரிய நீர்நிலை உலகத்தில் இருந்து விட முடியுமா? இந்த கடல் தவளை பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருக்கிறது. நம்மில் பலர் அப்படித்தான். தமிழில் அழகான ஒரு பழமொழி இருக்கிறது, கிணற்று தவளை போல அப்படின்னு. அதாவது நாம் ஒரு வட்டத்துக்குள் இருந்து கொண்டு அதுதான் சரியானது என்றும் அந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதை விட்டு வெளியில் வர வேண்டிய தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சுக்கவும் அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். இது கூட ஒரு விதத்தில் சரிதான். அதாவது அது ஒன்றும் பெரிதாக தவறில்லை, அது அவர்களுக்கு பாதுகாப்பானதாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்க இருக்கிற உலகத்தை விட இந்த உலகம் வேறுபட்டது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது கிணற்றை விட கடல் மிகவும் ஆழமானது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதை இந்த கிணற்று தவளை எப்படி ஏற்றுக்கொள்வதில்லையோ அதே போல தான் இருக்கிற உலகம்தான் சிறப்பானது, அதாவது எனக்கு தெரிந்த விஷயம்தான் சிறப்பானது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று எதிரில் அமர்ந்திருப்பவர்களை பற்றி ஏளனமாக நினைக்க வேண்டாம். இந்த குறுகிய மனப்பான்மையை விட்டு நாம் வெளியில் வருவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.